Hello everyone, welcome back to my channel. Nanda Imtiaz and this is the 5% Club. This is a market analysis video, so let's get right into it. Guys, in the market ரொம்பவே volatile ஆகி ரிட்டர்ன் எவ்வளோ பாயிண்ட் விழுந்துச்சோ அவ்வளோ பாயிண்ட் ரெக்கவர் ஆகிடுச்சு. அதாச்சும் இது வரைக்கும் கீழே வந்துருந்துச்சு, ரிட்டர்ன் அதே லெவலில் ரெக்கவர் ஆகிடுச்சு. ஓகே, எங்கேருந்து விழுந்துச்சோ அதாச்சும் ஆல்மோஸ்ட் 240 பாயிண்ட்ஸ் விழுந்துச்சு. அதே மாதிரி கீழேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 215 பாயிண்ட்ஸ் கிட்ட ரெக்கவர் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் 75% ரெக்கவர் ஆகிடுச்சு, விச் இஸ் டோட்லி ஃபைன். ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் சேனலில், அதாவது இந்த ஜோனே வந்து ரொம்ப சைட்வே ஜோன். ஓகே, உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஜோனே வந்துட்டு சைட்வே ஜோன், அப்படியே புல் பண்ணாலும் தெரியும். ஓகே, பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த ஜோனே சைட்வே ஜோன் தான். இங்கே வந்து மார்க்கெட் மேலேயும் போகிற கீழே, இந்த இடத்துல ரொம்ப கன்ஃபியூஷனான சினரியோ அதுதான் இங்கே ஆகுது. ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இங்கே வந்து கேப்ஸ் உங்களுக்கு தெரியும், அதாச்சும் நிறைய கேப்ஸ் தெரியும். ஆனால் இங்கே வந்து கிளஸ்டர் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் ஒரு நல்ல மூவ் அப் ஆர் டவுன் சைடில் நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இப்போ நம்ம ட்ரேடிங் பிளான் என்னங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ ஒருவேளை நிஃப்டி 21,820க்கு மேலே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா நான் பை பண்ணுவேன். அங்கே ட்ரேட் ஆகலை, ஒரு வேளை கீழே ட்ராப் ஆகிட்டுருக்கு, ட்ராப் பண்ணிட்டு 21,560க்கு கீழே ட்ரேட் ஆச்சுன்னா நான் செல் பண்ணுவேன். ஓகே, அக்ரெசிவாக போகவே மாட்டேன், ஏன்னா மேலேயும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, கீழேயும் சப்போர்ட் இருக்குது. ஸோ அக்ரெசிவாக ட்ரேட் பண்ணி தெர் இஸ் நோ யூஸ். சிம்பிளாக ட்ரேட் பண்ணுங்கள், ரொம்ப சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், ஃபுல் குவான்டிட்டியில் என்ட்ரி பண்ண வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் பேங்க் நிஃப்டி சேம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன். ஓகே, இதுதான் நேற்று நம்ம ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருந்தோம். நம்ம ட்ரெண்ட் லைன் நேற்று இப்படி இருந்துச்சு, நேற்று ட்ரெண்ட் லைன் இப்படி இருந்துச்சு, இன்றைக்கி கொஞ்சம் இப்படி மாறிடுச்சு. பட் பார்த்தா இது கரெக்டான ஒரு ட்ரெண்ட் லைன் தான். அதாவது நம்ம இந்த பிரேக் அவுட்டை மிஸ் பண்ணி மேலே போயிடுச்சு. இது வந்து ஒரு ஹை. இப்போ நான் எங்கே பை பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தா கான்ஃப்ளூயன்ஸ், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே ட்ரேட் ஆச்சு நான் பை பண்ணுவேன். ஓகே, த சிம்பிள் 45,770க்கு மேலே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா பை பண்ணுவேன், பை பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணுவேன். இல்லை மார்க்கெட் கீழே 47,706 அதுக்கு கீழே வர ஆரம்பிச்சதுன்னா செல் பண்ணுவேன். ஓகே, ரொம்ப சிம்பிள், காம்ப்ளெக்ஸே இல்லை. இது ப்ளூ பிரிண்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் என்னோடய வியூ ஆன் த மார்க்கெட். ஓகே, இது டிப் கிடையாது, ஜஸ்ட் என்னோடய என்ட்ரி லெவல்ஸ் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அவ்வளோதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் யூஎஸ் ஆயில். நம்ம மார்னிங் என்ட்ரி பண்ணோம், இமீடியட்டாக எஸ்எல் அடிச்சுட்டு அப்புறம் திருப்பி நெக்ஸ்ட் கேண்டில் நான் இங்கே என்ட்ரி பண்ணி இங்கே ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதாச்சும் என்னோடய என்ட்ரி பார்த்தீங்கன்னா இங்கே $77.25 என்ட்ரி பண்ணியிருக்கேன். ஸ்டாப் லாஸ் $76.84, அதாவது 45 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கேன். இங்கே ஒரு 25 பாயிண்ட் இருந்துச்சு, அது எஸ்எல் அடிச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு 45 பாயிண்ட் வச்சுருக்கோம், ஏன்னா கேண்டில் அவ்வளோ பெருசு, நமக்கு அங்கே தான் என்ட்ரி கிடச்சிது. அது போக அது ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட், அதனால் அங்கே என்ட்ரி பண்ணியிருக்கோம். டார்கெட் $78.50. ஓகே, தட்ஸ் இட். நெக்ஸ்ட் இஸ் கோல்டு. நான் ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட் இன்றைக்கி. அதாச்சும் நான் இங்கே என்ட்ரி பண்ணி கரெக்டாக ஒரு கேண்டலுக்கு முன்னாடி ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் இம்மீடியட்டாக கீழே வந்துருச்சு. டோட்டலி ஃபைன். இப்போ இந்த புல் பேக்கில் நான் என்ட்ரி பண்ணியிருக்கேன். அதாவது இந்த புல் பேக் நான் எப்படி என்ட்ரி பண்ணேன்னா, இந்த பெரிய கேண்டில் ஒரு புல் பேக் கொடுத்து இந்த புல் பேக் என்ட்ரி பண்ணி நான் மேலே எஸ்எல் செட் பண்ணியிருக்கேன். டார்கெட் வந்துட்டு 1970. நான் என்ட்ரி எங்கே பண்ணியிருக்கேன்னு பார்த்தா 2002ல் என்ட்ரி பண்ணியிருக்கேன். 1977 என்னோட டார்கெட் இருக்குது. ஓகே, திஸ் இஸ் ஃபார் கோல்டு. நெக்ஸ்ட்டு நமக்கு 5 ஸ்டாக்ஸ் இருக்குது ஸ்விங் ட்ரேடிங்க்கு. ஃபர்ஸ்ட்டு சலானோவில் என்ன இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி என்னோடய எஸ்எல் ஹிட் ஆச்சு. அதாச்சும் என்னோடய லெவல் வந்தோடனே நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். நான் இன்றைக்கி ட்ரேட் பண்ணவும் முடியல, என்னால் எந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரிஸ் நான் எடுக்கலை, ஏன்னா மார்க்கெட்டு ஃபஸ்ட்டு டைரக்ஷன் டிசைட் பண்ணிட்டுன்னு சொல்லி நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நாளைக்கு ஒரு வேளை 346க்கு மேலே சலானோ க்ளோஸ் கொடுக்க ஆரம்பிச்சது அப்படின்னா கண்டிப்பாக பை பண்ணுவேன். பை பண்ணி 325 என்னோட ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரெடிங்டன் ஆன் அ வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஒரு சில பேர் இது ரெசிஸ்டன்ஸாக யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் இதை யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டுமே கரெக்டு தான். ஏன் சொல்கிறேன்னா, யூ கேனாட் பி 100% இன் மார்க்கெட். இங்கே பாருங்கள், இங்கே என்ட்ரி பண்ணியிருப்பாங்க, எஸ்எல் அடிச்சிருக்கும், இங்கே என்ட்ரி பண்ணியிருப்பாங்க, எஸ்எல் அடிச்சிருக்கும், இங்கே என்ட்ரி பண்ணியிருப்பாங்க, இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பாங்க, மார்க்கெட் மேலே போயிடுச்சு. சிம்பிள். நீங்கள் இப்படியும் பார்க்கலாம், இப்படியும் பார்க்கலாம். ஓகே, இப்போது நம்ம இங்கே என்ட்ரி பண்ணியிருக்கோம், ஸ்டாப் லாஸ் வந்துட்டு நாளைக்கு ஒரு வேளை 199 இல்லை 200க்கு மேலே போக ஆரம்பிச்சதுன்னா பை பண்ணுவேன். பை பண்ணி என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 185 இருக்கும். ஓகே, தட்ஸ் இட் ஃபார் ரெடிங்டன். நெக்ஸ்ட் இஸ் எஸ்எம்எஸ் ஃபார்மாவில் இது ஒரு வீக்லி டைம் ஃப்ரேமில் அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு பிரேக் அவுட், ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் கொடுத்து ஒரு சின்ன டோஜி. இட்ஸ் அ வெரி குட் டோஜி. இந்த டோஜி நான் ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப லைக் பண்ணுவேன், ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு நல்ல மூவ் கிடைக்கும் எப்போவுமே. எனக்கு வந்துட்டு 152
ருபீஸ்க்கு மேலே கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நான் பை பண்ணுவேன். 130 rupees என்னோட ஸ்டாப் லாஸ் இருக்கும். திஸ் இஸ் SMS ஃபார்மசூட்டிக்கல்ஸ். நெக்ஸ்ட் இஸ் பிர்லா கார்ப். பிர்லா கார்ப் பார்த்தா இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஏர்லியர் வந்து இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு, அப்புறம் இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு, இது ஒரு ரெசிஸ்டன்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் க்ராஸ் பண்ணி இப்போது ஆல் டைம் ஹை ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணியிருக்கு. ஓகே, திஸ் இஸ் தி ஆல் டைம் ஹை ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கு. இது ப்ராஃபிட் புக்கிங்காக கூட இருக்கலாம், ஏன்னா இந்த ஜோனுக்கு கீழே க்ளோசிங் கொடுக்கல, இங்கே தான் இருக்குது. நாளைக்கு ஒரு வேளை ஒரு க்ரீன் கேண்டில் எனக்கு காமிச்சது அப்படின்னா கண்டிப்பாக நான் என்ட்ரி பண்ணுவேன். அதாச்சும் 1650 1692 வரைக்கும் என்ன ப்ரைஸ் கிடச்சுமே என்ட்ரி பண்ணுவேன். என்ட்ரி பண்ணி ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 1610 இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் கோல் இண்டியா. கோல் இண்டியா ஒரு வீக்லி டைம் ஃப்ரேமில், அதுவும் இல்லை மந்த்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம், ஆல் டைம் ஹையாக கோல் இண்டியாவை பிரேக் பண்ணி சர்வைவ் ஆகிடுச்சு. டெய்லி டைம் ஃப்ரேமில் எனக்கு ஒரு க்ரீனான ஸ்ட்ராங் கேண்டில் வேணும். அதாவது இந்த கேண்டிலுக்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோசிங் கொடுக்க ஆரம்பிச்சதுன்னா கண்டிப்பாக நான் இன்ட்ரெஸ்டடாக இருப்பேன். அதாச்சும் 455க்கு மேலே க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா நான் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டடாக இருப்பேன். சின்ன குவான்டிட்டியில் பை பண்ணி 430 ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ கைஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஃபுல் குவான்டிட்டியில் என்ட்ரி பண்ணாதீங்க இப்போதைக்கு எந்த ட்ரேடுமே. இட்ஸ் பிகாஸ் மார்க்கெட் இன்னுமே டெசிஷன் எடுக்கல எந்த டைரக்ஷன் போகணுன்ட்டு. ப்ராஃபிட் புக்கிங் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு கிராஷ் வரதுக்கு காரணம் என்னவா வேணால் இருக்கலாம். ஓகே, நோபடி கேன் பி 100% ஷுவர் அபவுட் இட். பட் கம்மி குவான்டிட்டியில் என்ட்ரி பண்ணுங்கள். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஷீட் ஆட் பண்ணுறேன். ரெகுலராக நீங்கள் வந்து 2000 3000 பர் ஸ்டாக்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா இப்போது மார்க்கெட் டைரக்ஷன் டிசைட் பண்ணுற வரைக்கும் ஒரு 500 இல்லை 750 இல்லை 1000 50% கம்மி பண்ணி எடுங்க. ஸோ நீங்கள் வந்து சின்ன லாஸ் எடுப்பீங்க, பெரிய ப்ராஃபிட் பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். என் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் என்னாலும் க்ரோ பண்ண முடியும். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.